கண்டிப்பா அந்த 234 பேர்ல ஒரு எம்எல்ஏ கூட வர மாட்டார். சீமான் கூட வர மாட்டார் காரைக்குடியில். பாட்டுக்கு போறது ஒரு பக்கம் இருக்கட்டும், முதல்ல ஒரு எம்எல்ஏ சீட் ஜெயிக்கிறியா பாரு. இன்னொருத்தன் எங்கேயாவது பேசிட்டே போங்க. என்ன சிரிக்கிற? டேய், உங்களை எல்லாம் நான் எங்கடா போய் கொள்றது? டேய், இந்த ஐயா கருணாநிதி சொல்வார்ல, தமிழர்களே என்னை நீங்கள் கடலில் தூக்கி போட்டாலும் பேச விடு. என்னை நீங்கள் கடலில் தூக்கி போட்டாலும் கட்டு மரமாக மிதப்பேன், கவிழ்ந்து விட மாட்டேன், உங்களைத்தான் கவிழ்த்தி விடுவேன். அப்படி கவிழ்ந்தவங்க தான் நம்ம. புரியுதில்ல உனக்கு? அப்படி கவிழ்ந்தவங்க தான் நம்ம. இப்ப இதே மாதிரி உங்க அண்ணன் சொல்றேன் பாரு, உங்க அண்ணன் கைய பிடிச்சுக்க. உயிரே போனாலும் என்னுடைய உடல் உன்னோடதான் வருமே ஒழிய உன்னை விட்டு போக மாட்டேன். நம்முடைய தலைவன் நம்முடைய தலைவன் நாம் வீழ்ந்தாலும் சரி நம் இனம் எழுந்தால் போதும், நாம் செத்தாலும் சரி நம் இனம் வாழ்ந்தால் போதும் என்று நின்ற தலைவனின் பிள்ளைகள் நாம். இதெல்லாம் இல்லடா அந்த ஓட்டு போடுறான் போடல, நீ பயப்படாத. உறுதியா நம்ம வெல்லுவான், உறுதியா வெல்லுவான். டேய் இங்க வர்றா, டேய் இங்க பாரு. நான் உங்க அண்ணன் வச்சிருக்கிறது காத்தடிக்கும் திசையெல்லாம் பறந்து போற பதர்கள் அல்ல. நீங்கள் புயலே அடித்தாலும் நகராமல் அதே இடத்தில் நிற்கிற வீரியமிக்க நெல்மணிகள். நான் பதர்களுக்குள்ளே நெல்மணியை தேடியவன் அல்ல. ஒரு எளிய மகன் நானே உழுது விதைச்சு வளர்த்து நீர் விட்டு உரமிட்டு அறுவடை செய்து நல்ல நெல்மணிகளை புறக்கி எடுத்துக் கொண்டிருக்கிறேன். அதுதான் என் முன்னாடி கூடி நிற்கிற இந்த நெல்மணிகள், வீரியமிக்க நெல்மணிகள். வேளாண் பெருங்குடி மக்களில் பிறந்த பிள்ளைகளே, ஒரு நெல் ஒரு நாற்று, ஒரு நெல் ஒரு நாத்து. நாற்றங்காலில் இருந்து பிடுங்கி இன்னொரு நிலத்தில் ஒரு நெல், ஒற்றை நெல் நடவு. ஒரு நெல் தான். ஒரு நெல் நாற்றை நடுவோம், அது வளர்ந்து 80 தலைத்து வரும், 80 வரும், 80 வெடித்து வளரும். 80 நெல் கதிர். ஒரு கதிருக்கு 20 நெல்மணி என்று வைத்தால் 1600 நெல்மணிகள். ஒரு நெல் நான் விதைத்தது 1500 நெல்மணியாக விளை. அப்படித்தான் 36,50,000 நெல்மணிகள் விளைந்திருக்கிறது. இந்த 36,50,000 நெல்மணிகளும் விளையும் போது எத்தனை லட்சங்கள் கோடிகளாக விளையும் என்பதை எண்ணரும் தமிழ் சொந்தங்கள் சிந்தித்து பார்க்கணும். வாக்கு வங்கி அரசுங்கிறது ஒரு கேம், அது ஒரு சூதாட்டம். அந்த சூதாட்டத்துக்குள்ள போனீங்கன்னா சூதாட்ட விதிகளோட தான் இந்த சூதாட்டத்தை ஆடணும். சூதாட்ட விதிகளை பத்தி எனக்கு கவலை இல்லை, இஷ்டம் போல ஆடுவேன்னா ஒவ்வொரு தடவையும் எழுந்துட்டு வந்து உட்காந்துருப்பேன். அதான் நடக்குது. இவர் என்ன இவர் ஏதோ சாத்தியமில்லாத ஒருத்தன் பேசிக்கிறான். இப்ப சாத்தியமில்லாத நாம பேச தயாரா இல்லை. நாம பிராக்டிக்கலா வந்துருவோம். என்ன பிராக்டிக்கல்? டேய் ஏண்டா இப்படி பைத்தியமா திரிய அலையிறிய? சாத்தியத்திலிருந்து எது ஒன்றும் பிறப்பதில்லடா பைத்தியக்காரா. எல்லாருக்கும் பின்புலம். ஒன்னு சாதி, ஒன்னு மதம், ஒன்னு அரசியல், ஒன்னு திரைக்கவர்ச்சி சினிமா, எதுவுமே இல்லாத ஒரு மகன், ஒன்றுமே இல்லை. ஒரு ரூபா காசு இல்லை, ஒரு ஊடக ஆதரவில்லை, ஒருவனும் இல்லை. மூச்சை பேச்சாக்கி இதய துடிப்பை விட லட்சிய துடிப்பை முன்னிறுத்தி ஒரு போராளிக்கு குடும்ப உறவை விட கொள்கை உறவு மேலானது. ஒரு லட்சியவாதிக்கு ரத்த உறவை விட லட்சிய உறவு மேலானது என்ற முழக்கத்தை முன்வைத்து இத்தனை லட்சம் பேரை திரட்டி 3வது பெரிய கட்சியாக, அரசியல் பேரியக்கமாக வாக்குக்கு ஒத்த ரூபாய் கொடுக்காமல் 8.5 விழுக்காடு வாக்கை பெற்று ஒரு தேர்ட் போர்ஸாக
ஒரு தூய அரசியல் ஆற்றலாக வந்துவிட முடியும் என்றால் திமுக ஐயா ஸ்டாலின் கட்சி அல்ல, அதிமுக ஐயா எடப்பாடியின் கட்சி அல்ல, காங்கிரஸ் அருமை சகோதரர் ராகுல் காந்தியின் கட்சி அல்ல, பாரதிய ஜனதா ஐயா மோடியின் கட்சி அல்ல. ஆனால் நாம் தமிழர் கட்சி என் கட்சி, என் ரத்தம், என் வேர்வை, என் மூச்சு, என் பேச்சு, என் உழைப்பு, என் பிள்ளைகளின் ரத்தம், உழைப்பு, பேச்சு, இது எங்க கட்சி. அப்படி எவனும் சொந்தம் கொண்ட முடியாது. சும்மா பேச்சு அது பிராக்டிக்கல். எது பிராக்டிக்கல்? பிராக்டிக்கலா பேசுவோம்ங்கிறதே பார்த்து படிக்க வேண்டியது இருக்குது. கேவலம். தமிழ்நாட்டை எவனுக்கு ரைமிங்கா போடுங்கன்னு இருக்கான். விடியட்டும் முடியட்டும் விடியட்டும் முடியட்டும் வந்தாப்ல. இப்ப 5 வருஷம் கழிச்சு அதே இதை நம்ம பாட வேண்டி இருக்கு. முடியட்டும் விடியட்டும் முடியட்டும் விடியட்டும் நம்ம சொல்லிட்டு போயிட்டு இருக்கோம். இப்ப அந்த பாட்டை நம்ம தான் பாடுறோம். ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாரு. எவனாவது நல்ல ஆண்மகன் ஒரு தடவை இப்ப பாடுறா, போடுறான் அந்த பாட்டை, போடு பாப்போம். வீட்டு வாசல குப்பை வண்டிக்காரன் வருவான். குப்பை அல்ல வாரம் குப்பை, உங்க குப்பை நல்ல குப்பைன்னு பாடிட்டு வருவாங்க. காலையில் அதை பதிவு பண்ணி போட்டான். அதே மாதிரி தெருவா ஸ்டாலின் தான் வராரு, விடியல பாராரு, இதுதான் மக்களோட முடிவு. அது வார்த்தை சரியானது. அதுதான் மக்களோட முடிவு. முடிஞ்சிருச்சு. எனக்கு ஒரு நாள் திமுக பேசுறாங்க, பெரியார பேசுறாங்க. விஜய் வந்தோன்னா விஜய் ஃபுல் அண்ட் ஃபுல் அட்டாக் பண்றதே நாம் தமிழோட வேலையா இதுதான். யாரையாவது அட்டாக் பண்ணிட்டு இருக்கணும். நீங்க வாக்கப்பூர்வமான திட்டங்களை வச்சு மக்கள்கிட்ட போய் ஜெயிச்சு உள்ள அசம்பிளிக்கு போய் ஆளணும். அது இல்லை. உங்களுக்கு ஒரு 5 சீடு ஜெயிச்சு அசம்பிளிக்கு போனா கூட இந்த மரியாதை வேற. சைபர் வாங்கினே இருந்தா என்ன? நீ ஜீரோவாகிறதுக்கு முன்னாடி எந்திரிச்சுக்கடா, டே நல்லா இருப்படா, உன்னை கும்பிடுறேன்டா, இல்லைன்னா ரொம்ப நாள் கத்த முடியாதா. ரொம்ப கஷ்டம்டா, ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். நீங்க செஞ்ச தவறு தான்டா உங்க பிள்ளைகள் இப்படி கத்திட்டு கிடக்குறான். ஒன்னு தெரியுமாடா, சேகுவரா இருக்கான்ல, கீப விடுதலை புரட்சியாளன் சேகுவரா. அவன் எங்க பேரு நல்லா கவனிச்சுக்க, நண்பர்களோட உட்கார்ந்து படிக்கிறப்ப அரசியல் பேசிட்டு இருந்திருக்காரு. அரசியல் பேசும்போது அவங்க அப்பா அவன் செல்வந்தன்ல, இந்த மாதிரி நண்பர்களோட சேர்ந்து அரசியல் பேசுறதெல்லாம் விட்டு படிக்கிற வேலையை பாருன்னு சேகுவராவை அப்பனை பார்த்து ஒரு புன்முறுவலை செஞ்சுட்டு, அப்பா நீங்க உங்கள் நண்பர்களோட இது மாதிரி சேர்ந்து அரசியல் பேசியிருந்தா நான் இதை பேச வேண்டிய தேவை வந்திருக்காதுப்பா, நான் படிக்க போயிருப்பேன். படிச்ச நீங்கெல்லாம் நமக்கான சரியான தலைவரை தேர்வு செஞ்சிருந்தீங்கன்னா உங்க பிள்ளைகள், உங்களுக்கு பின்னாடி வந்த பிள்ளைகள், நாங்க முச்சந்திலிருந்து கத்திருக்க வேண்டிய தேவை வந்திருக்காது. எந்த நிலைமையில எங்களை நிறுத்திட்டிய? இன்னும் நிறுத்திவிய எங்களை? என்ன விட்டா போயிருவிய? 1000 தான் இருந்தாலும் நம்ம சாதியை விட்டு கொடுக்க முடியாதுல்ல. 1000 தான் இருந்தாலும் நம்ம மதத்தை விட்டு கொடுக்க முடியாதுல்ல. உன்னையே ஒரு காலத்திலையும் சரி செய்ய முடியாதுன்னா என்ன பண்ண முடியும் சொல்லு? வாக்கு வங்கி அரசியலில் யாருமே செய்யாத, செய்யக்கூடாத, செய்ய துணியாத, செய்ய முடியாத ஒரு தவறை திரும்ப திரும்ப அவர் செய்து கொண்டிருக்கிறார். தனியாக நிற்பது என்பது கூட்டணிகள் தான் இந்திய அரசியலின் அச்சாணம். நீ முடிவெடுத்தால் மாற்ற முடியும். நீ மாற்று. மாற்றம் என்பது சொல்லல்ல, செயல். நான் மாறுறேன், நீ மாறு, நாம் மாறிடுவோம், நாடு மாறிடும். இவ்வளவுதான். காந்தி என்ன நமக்கு கற்பிக்கிறார்? இந்த உலகத்தை எப்படிப்பட்ட மாறுதலுக்கு கொண்டு வர நினைக்கிறாயோ அந்த மாறுதலை நீ உன்னிலிருந்து தொடங்கு. உனக்குள் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியாத உன்னால் சமூக மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது. நீ எப்படி இருக்குன்னு நினைக்கிற அப்படி இரு. சரியில்லைன்னு சொல்லாத. எது சரியா இருக்குன்னு பாரு, அதை செய்ய நீ வா. அவர் சரியில்லை, இவர் சரியில்லை, நீ சரியா இருக்கல, வா. இதேதான் நான் என் தலைவனிடத்தில் பேசினேன். சிறு பிள்ளை போல பேசினேன், ஆர்வக்கோளாறில் பேசினேன். அவர் சரியில்லை, இவர் சரியில்லை, இப்படி குறை சொல்லிக்கொண்டே இருந்தேன். கடைசியாக ஒரு பதிலை தந்தான் என் தலைவன். எல்லோரும் சரியாக இருந்திருந்தால் நாம் எதற்கு போராட வேண்டிய தேவை வரப்போகிறது தம்பி என்றார். கதை முடிஞ்சிட்டு.
இப்ப அதுதான் இப்ப பிரச்சனை இருக்கு. ஒண்ணு இல்ல ரெண்டு இல்ல, சிப்காடு தொழிற்சாலைக்கு நிலத்தை பறிக்கிறான். பிரச்சனை இந்த ஊர்ல மட்டுமா? இந்த ஊர்ல மட்டுமா? அந்த ஊர்ல எடுக்கிறான், எல்லா ஊர்ல எடுக்கிறான், மேல்மாவில் எடுக்கிறான், எல்லா ஊர்ல எடுக்கிறான். 2000-3000 ஏக்கர் எடுத்து கையகப்படுத்திருக்கான். அப்ப நீ என்ன பண்ணுவ? நிலத்தை இழந்து சொந்த நாட்டில் அகதியாவாய், நிலமற்ற கூலியாவாய். எங்க போவ? உன்னை அடிச்சு வரணும், எங்க போவ? எந்த முதலாளி உனக்கு வேலை தருவான்? சிப்காடு தொழிற்சாலையில வேலை பார்க்கிற தமிழ் பிள்ளைகளின் எண்ணிக்கை எத்தனை? பல நூறு சிப்காடு தொழிற்சாலைகள் இருக்குது. அதனால் தமிழ்நாடும் தமிழ்நாட்டு மக்களின் வாழ்க்கை தரமும் வளர்ந்தது, உயர்ந்தது ஒரு அங்குலம். சொல்ல பாப்போம், எங்க இருக்கிறது? நீ நம்புறியடா, இவர்களை போய் நம்புறியே. தமிழ்நாடு அரசு, திமுக, கம்யூனிஸ்ட் கட்சி எல்லாம் சேர்ந்து ஒரு போராட்டம் அறிவித்தது. என்னுடன் பிறந்தானே, கீவாவை காப்பாற்றுவோம். ஏய் சிரிக்காத, கீவாவை காப்பாற்றுவோம், தமிழ்நாட்டை விற்போம், கீவாவை காப்போம். எப்படிப்பட்ட தலைவர்களடா அவர்கள்? கீவாவுக்கு என்னடா பிரச்சனை? அங்க ஆக சிறந்த தலைவர்கள் இந்த ஆள்றாண்டா. அவன்கிட்ட கல்வி தனியா இருக்குல்ல, மருத்துவம் தனியா இருக்குல்ல, போக்குவரத்து தனியா இருக்குல்ல, எல்லாம் தன்னகத்தை வைத்திருக்கிறான். ஒரு சின்ன நாடு, ஒரே ஒரு வளம், வெறும் கரும்பு. உலகத்தின் சர்க்கரை கிண்ணம் என்றால் கீவான் வந்துடும். கரும்பை மட்டும் வைத்துக் கொண்டு வளமாக அவனால் வாழ முடியுது என்றால், கரும்பு போல எத்தனை வளம், இரும்பு, நிலக்கரி, அது இது, கடல், காடு எல்லாம் வைத்துக் கொண்டு. ஏண்டா 1000 ரூபாய்க்கு எங்க ஆத்தா கையேந்திரா? 60 வருஷம் ஆண்டுட்டாங்களடா 2 பேரும். என் மகள், என் மகன் காலை உணவில்லாமல் பள்ளிக்கூடத்துக்கு படிக்க போறான்டா. அவன் போற உப்புமாவை தின்னுட்டு தான் படிக்க முடியும் என்கிற சோத்துக்கு செத்த கூட்டமாக நம்மளை மாத்திட்டானடா. சோத்துக்கு செத்த கூட்டம். நீயாடா மானத்துக்காக உயிரை விட்டாய்? நீயா மானத்துக்காக தூக்கல தொங்கின மறவன் மருதுபாண்டியன் வாரிசு? நீயா மானத்துக்காக தூக்கல தொங்கின தீரன் சின்னமலையின் பேரனும் பேத்தியும்? நீதானா? போயிட்டு மாண்ட அழகுமுத்துக்கோன், சுந்தரலிங்கம், வெள்ளைத்தேவன், பண்டாரவன்னியன், பெரும்பிடிகின் பிள்ளையாடா நீ? இதா இந்த மானங்கட்ட கூட்டத்திலே மண்டிட்டு 500-1000 அல்லாடி நிக்கிறியடா. இந்த தீபாவளிக்கு மறுபடியும் போய் பிச்சை எடுப்பியே, வேட்டி சேலை கோட்டை கட்டி ஆண்ட நீ கோணி துணி கட்டி படுத்துட்டியடா. உலகத்துக்கு சோறு போட்டவன் சோறு வடித்த தண்ணி ஆறாக ஓடியதுங்கிறான்டா. முத்திரதாண்டா, சிப்பிலதாண்டா முத்தெடுத்தான். கரும்பு கண்ணல் மொழியில முத்தெடுத்தாண்டாங்கிறடா. பைத்தியக்கார கதிர்வே இந்த மங்களம்ங்கிறான். அங்கதான் மீத்தன் எடுக்கிறான். கதிரை அடித்து கூரை முழுக்க அந்த வைக்கோலை மேய்ந்து வீடு கட்டியிருந்தான். கதிர்வே இந்த மங்களம். சடையப்ப வல்லடா நம்ம பாட்டனார் கம்பனுக்கு காசு கொடுத்து அந்த காப்பியத்தை எழுத வச்சான். அந்த வள்ளலின் வாரிசாடா நீ? பைத்தியக்காரா. சிவக சிந்தாமணியிலே நம் பாட்டன் திருத்தக்கத்தேவன் எழுதுறானடா, வாசலில் நின்று கணவனும் மனைவியும் போவோர் வருவோரையெல்லாம் அழைப்பார்கள். என் வீட்டிற்கு வாருங்கள், விருந்துண்டு செல்லுங்கள். தும்பை பூ போல மல்லிகை பூ போல சமைத்து வைத்திருக்கிறோம். சாப்பிட்டு விட்டு சும்மா செல்ல வேண்டாம். பொன்னும் மணியும் வைடூரியமும் வைரமும் மாணிக்கமும் அள்ளித் தருகிறோம், கொண்டு செல்லுங்கள். பட்டாடைகள் அள்ளித் தருகிறோம் என்று அப்படி சோற போட்டு பரிசுகளை கொடுத்து அனுப்பி வச்ச பரம்பரைடா. எல்லா பயிலும் உலகத்துல வாசல்ல நாயை கட்டினாண்டா, நீ மட்டும்தாண்டா திண்ணைய கட்டின. போவோன் வருவோன் எல்லாம் விருந்து சாப்பிட்டு இருந்து ஓய்வெடுத்து செல்ல வேண்டும் என்று திண்ணை கட்டி வாழ்ந்த பரம்பரை இன்னைக்கு திண்ணை திண்ணி சோறு தின்னியா, திண்ணையில சோறு திங்கிறவன் ஆயிட்ட. 13 தலைமுறைக்கு ஒரு தடவை மரபணு மாறுங்கிறான். உனக்கு மாறிடுச்சு, மாறக்கூடாது. கத்தரிக்காய், வெண்டைக்காய், எதுல வேணாலும் மரபணு மாறட்டும்.
மான தமிழ் மகன் மரபனு மாற விடாத, விட்டாத நீ. டே இவங்கள கொளுத்தணுங்கிறது எதுக்கு தெரியுமாடா? 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த நம்மை, வரலாற்று பெருமை கொண்ட ஒரு இனத்தின் மக்களை, பேரரசனுடைய பேரன் பேத்திகளை, ஆதி மொழி தமிழ், ஆதி மாந்தன் தமிழன், அவனை இந்த திராவிட கட்சி தொடங்கிய காலத்திற்குள்ளே சுருக்குவாண்டா. பெரியார், அண்ணா, கருணாநிதி, எம்ஜிஆர், ஜெயலலிதா இதுக்குள்ளேதான் சொல்லுவான். இவனுக்கு சிங்காரவளர் தலைவன் இல்ல, சிவானந்தம் தலைவன் இல்ல, இவனுக்கு அயோத்திதாசன் தலைவன் இல்ல, ரெட்டமலை தலைவன் இல்ல, MC ராஜா தலைவன் இல்ல, ராமசாமி படையாச்சி தலைவன் இல்ல. அவனா கிடையாது, அவன்லாம் ஒண்ணும் கிடையாது. இந்த செக்கு இழுத்தானே எம் பாட்டன், அவன் தலைவன் இல்ல. வாவு சிதம்பரம் தலைவன் இல்ல, அவன் தலைவன் இல்ல. சிறை வட்டானே காமராஜ், அவன் தலைவன் இல்ல. சிறை வட்டானே தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவர், அவன் தலைவன் இல்ல. படிக்க வைத்தானே பாமர தலைவன் தாத்தன் காமராஜ், அவன் தலைவன் இல்ல. வடக்கு எல்லைக்கு போராடினானே மாப்போ சிவஞானந்தம், சிவானந்தம், அவன் தலைவன் இல்ல. மாப்போ சிவஞானம் தலைவன் இல்ல. தெற்கல்லை மீட்பிட போராடி நின்றானே மார்சல் நேசமணி, அவன் தலைவன் இல்ல. சிவானந்தம் கிடையாது, சிங்காரவளம் கிடையாது, எவனும் கிடையாது. இவன் தான் தலைவன். உலகத்தில் தமிழனை போனடே வர்க்க போராட்டம், கம்யூனிஸ்ட் வர்க்க போராட்டம் என்பது முதலாளித்துவ உழைக்கும் மக்கள் பாட்டாளி வர்க்கத்தை சுரண்டலை எதிர்த்து போராடி பேசிப்பாண்டா. ரெண்டே வயலடா நம் தாத்தே. வசதி படைத்தவன் தரமாட்டான், வயிறு பசித்தவன் விடமாட்டான். இதாண்டா வர்க்க போராட்சி. அவ்வளவுதான்டா, முடிச்சிட்டான்டா, முடிச்சான். இந்த படிக்கிறவனுக்கும் உழவனுக்குமான வேறுபாட்டா சொல்ற மாதிரி, எழுத படிக்க தெரிஞ்சவன் நாட்டை கூறு போட்டான், எழுத படிச்சு எல்லாம் தெரிஞ்சவன் நாட்டை கூறு போட்டான், ஏற பிடிச்சு உழுதவன் நாட்டுக்கு சோறு போட்டான்னா. எவன் என்னடா சித்தாந்தம் வச்சிருக்க உலகத்துல? பெரிய சித்தாந்தம், உலகம் சமநிலை பெற வேண்டும், உயர்வு தாழ்வில்லா நிலை வேண்டும். பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் பகு துண்டு பல் உயிர்கள். இதை விட சோசியலிசம், இதை விட பொது உடைமை, இதை விட கம்யூனிசம் எங்கடா இருக்கு? பைத்தியக்காரா போடா. புதியது ஒரு உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம். பொது உடைமை கொள்கை திசையட்டும் சேர்ப்போம், புனிதமோடு அதை எங்கள் உயிரென காப்போம். நம்முடைய புரட்சி பாவலன் தாத்தன் பாவேந்தன் பாரதிதாசன். எவ்வளவு பெரிய இனத்தின் பிள்ளை நீ, இதுக்குள்ள உன்னை சுருக்கிறான்டா, இதுக்குள்ள சுருக்கிறான். அறிஞர் அண்ணாவுடைய எழுதிய நூல்களிலே எடுத்துக்காட்டு தாழ்ந்த தமிழகமே, சந்திரமோகன். இது எப்படி இருக்கு? சந்திரமோகன் அவர் எழுதிய நாடகங்களில் சிறந்த நாடகம் வேலைக்காரி ஓரிரவு. டே சிரிக்காதடா, எழுதின பிள்ளைங்க இருக்காண்டா, இவன் படிச்சுட்டு போயிடா. MSc BSc B.Ed MB எல்லாம் படிச்சு அவரு வேலை வரலாம்ட்டு தமிழ்நாடு TNPCல உட்கார்ந்து எழுதினாடா வேலைக்காரி ஓரிரவு. அப்பா என்ன பெத்த அம்மா தாங்க முடியல. இதுல வேற நம்மள என்ன தெரியுமா கோபப்படுறாரு அப்படின்னு. இல்ல நான் இனிமே உங்களை கொஞ்சம் கொஞ்சம் பேசுறேன், அருமையா பண்ணிட்டீங்க, ரொம்ப நல்லா பண்ணிட்டீங்க ஐயா. நீங்க சாராயம் குடிச்சு எத்தவனுக்கெல்லாம் 10 லட்சம் கொடுக்குறீங்க, சூப்பர் ஐயா, சூப்பர் ஐயா. இனிமே முத்தம் கொடுத்து பேசுங்கடா. அப்படி அப்படி அது பேச நல்லா இருக்கு மேடம். கொடுமை. நம்ம கிட்ட குத்துப்பாட்டும் இல்லைன்னா ஆட்டமாவது போட்டுருக்கலாம், அதுவும் இல்லை, வெறும் கொள்கை பாட்டா இருக்கு. என்ன பண்றது, ஒரு கூட்டம் நம்மளை ரொம்ப கஷ்டப்படுத்துறா சாமி, ரொம்ப கஷ்டப்படுத்துது. இவ்வாறு அடுத்துடா இன்னும் இருக்குடா, இன்னும் இருக்கு, அப்படியே வருதுடா. அப்புறம் ஐயாட்ட வருதுடா, தானே தலைவர், தன்மான தலைவர் டாக்டர் கலைஞர், அவர்கிட்ட வருதுடா ஐயா கருணாநிதி அவர்களை பற்றி கேள்வி. இவர் எத்தனை முறை முதலமைச்சரா இருந்தார், எத்தனை முறை இருந்து எங்களுக்கு என்னையா, எங்களுக்கு என்னையா பிரச்சனை. அதுல இன்னொரு கேள்வி, அருமையான கேள்வி, பேரறிஞர் அண்ணாவை பற்றி கேள்வி. ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற கொள்கையை முன்வைத்தவர் யார்? நீ தான் சொல்ற, யாரா?
இப்போ ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற கொள்கையை முன்வைத்தவர் யார் அப்படிங்கிற கேள்வி. யாருங்களா? அண்ணாதுரை அவர்களை பற்றிய கேள்வி. நீ என்ன நினைக்கிற? அண்ணாதுரை அவர்கள் எழுதுனா நீ மார்க் மதிப்பெண் போடுவ. ஆனா உண்மையிலே ஒன்றே குலம் ஒருவனே தேவன்கிற முழக்கத்தை முன்வைத்தவர் நம்ம மூதாதை திருமூலர். அதை எடுத்து இவர் சொல்றாரு, இப்ப நான் திருமூலர் எழுதுனா மார்க் போட மாட்டேன். இந்த தேர்வாணையத்தை ஒரு தடவை தேஞ்ச செருப்பு விளக்கம் இருந்தா எடுத்து வாங்கடா, ஒரு வெளுத்து விட்டுருவோம்டா. வெளுத்து விட்டு அதுலயும் வீடு வாசப்பெருக்கினது வேண்டாம். கக்கூஸ்ல இப்படியே தேய்ச்சி வச்சிருக்க ஒரு கட்ட குட்டை ஈக்கி மாதிரி இருக்கும்டா, அதை வச்சு வச்சு பைத்தியக்கார. டேய் பைத்தியக்கார பிள்ளைகளா போங்கடா. டேய் ஒருத்தனை இல்லடா, இவன் ஒவ்வொருத்தனையும் கீழ்பாக்கத்தில் சேர்க்கணும்டா. நம்ம ரொம்ப பிரச்சனையா இருக்கு, ரொம்ப பிரச்சனை இருக்கு. அதுல ஐயாவுக்கு பல கேள்விகள். ஐயாவுக்கு பல கேள்விகள் என்ன கேட்கிறாங்கன்னா, ஐயா கருணாநிதி அவர் எழுதிய நூல்கள், அவர் எழுதிய கவிதைகள், அவர் எழுதிய கட்டுரைகள், அவர் எழுதிய வசனங்கள், வசனத்தை எழுதினா மதிப்பெண். எப்படிப்பட்ட அறிவார்ந்த சமூகம், எப்படிப்பட்ட வரலாறு பெருமை மிக்க சமூகம், இது எப்படி பத்தி சிக்கிக்கிருச்சு பாரு. பாரு நீ இதுக்கு என்னடா பதில் எழுதுவான் என் பிள்ளை? இத படிச்சுக்கிட்டு போய் தமிழ்நாடு இவன் தேர்ச்சி பெற்று அரசு பணிக்கு வரணும். இதெல்லாம் ஒரு கொடுமடா, கால கொடுமடாது. நீ உலகத்துல நீ ஒண்ணு கவனிச்சுக்கடா. டேய் உலகத்துல அண்ணன் சொல்றா, உனக்கு என்னை விட்டா உனக்கு நாதி இல்ல, உன்னை விட்டாலும் எனக்கு நாதி இல்ல. இருகை என் கை